அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானினுடைய இரண்டாவது பத்திலே நிறைய மக்கள் மகுஃபிரத்திற்காக பாவ மன்னிப்பிற்காக துஆ செய்கிறோம். அல்லாஹ் அவனால் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் நம்மையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் வாரிசுகளையும் குடும்பங்களையும் உலக முஃமினீன்களையும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நபர்களையும் உட்படுத்தி அருள் புரிவானாக. ஆமீன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உற்ற தோழர் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், மனிதர்களிலேயே நபிமார்களுக்கு அடுத்து மிக சிறந்த அபூபக்கர் நாயகம் அன்னவர்கள் சிறப்பான ஒரு துஆவை ஓதியிருக்கிறார்கள். அந்த துஆவை உங்களுக்கு நான் இங்கு பதிவு செய்வேன். தமிழிலும் வரும், அரபியிலும் இருக்கும், அதனுடைய பொருளும் சேர்ந்து இருக்கும். பொருளை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவு நீளமாகிவிடும் என்பதற்காக அரபியை மட்டும் உங்களுக்கு நான் படித்து பதிவு செய்கிறேன். ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் மிகப்பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய மன்னிப்பை எதிர்பார்த்திருக்கிறார்கள், தௌபா செய்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, மிகப்பெரிய பாக்கியங்களை இந்த துஆவிலே கேட்டிருக்கிறார்கள். முழுமையாக உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன், என்னோடு சேர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் இந்த துஆவை கொண்டு என்ன பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டார்களோ அந்த அனைத்து பாக்கியங்களையும் நமக்கும் பெற்றோர்களுக்கும் மனைவி மக்களுக்கும் வாரிசுகளுக்கும் உலக முஃமினீன்களுக்கும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸலி கைரு அமல் சூஉ அமாலி கசீர் ஜாத தாஅதி கலீல் இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌசி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபத்தன் வக்ஃபிர் ذுனூபி ஃபஇன்னக காஃபிரு ذنபில் அதீம் ரப்பி ஹப்லி கன்ஸ ஃபضலின் அன்த வஹாபுன் கரீம் அஅ்தினி மா ஃபீ ضمீரி துல்லனி கைரத் தலீல் ஆஃபினி மின் குல்லி தாஇன் வகுதி அன்னி ஹாஜதி இன்னலி கல்பன் சகீமன் அன்த மையஷ்ஃபில் அலீல் குல்லி நாரி உபுருதி யா ரப்பி ஃபீ ஹக்கி கமா குல்தஹா யா நாரு கூனி அன்த ஃபி ஹக்கில் ஹலீல் என்ற இந்த சிறப்பான துஆவை பைத்தாக ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அர்த்தங்கள் அடங்கிய பணிவின் உச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பாக்கியங்களை கேட்டு பெறக்கூடிய சிறப்பான இந்த துஆ, உருக்கமான இந்த துஆ, அதனுடைய அர்த்தத்தை மறவாமல் படித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். இவ்வளவு பணிவான துஆவை நம்மால் எங்கும் காண முடியாது. அந்த அளவிற்கு பணிவின் சிகரமாக திகழ்ந்த ஹஸ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதிய இந்த துஆவை புனிதமான ரமலான் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எப்பொழுதும் ஓதுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தந்த எல்லா பாக்கியங்களையும் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் தருவான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மிகப்பெரிய அளவிலே இருந்த மட்டுமல்ல, நபியவர்களிடத்திலே, நபியே உங்களுக்கு முன்னால் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், என் செல்வங்களையெல்லாம் உங்களுக்காக செலவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ் என்று மிக ஆசையாக மிகப்பெரிய அளவிலே நபியவர்களின் மீது கொண்ட காதலின் அடிப்படையில் அபூபக்கர் நாயகம் சொல்லி தந்தார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் சாதாரணமல்ல. இதை சொல்லுங்கள், அல்லாஹ் நிறைய பாக்கியங்களை வாழ்வில் தருவான். எல்லா பாக்கியங்களையும் பெற்ற நல்ல மக்களில் அத்துணை நபர்களையும் ரஹ்மான் உட்படுத்தி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.